வெல்கம் டு அவர் சேனல் 3 டாட் பிளவுஸ் சீரியஸில் எபிசோட் 9 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஸ்டிச்சிங் முடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஹூக் அண்ட் காஜா எப்படி கட்டுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று கை ஊசி, இந்த த்ரெட்டு அண்ட் ஹூக். இந்த 3. இந்த ஹூக் வந்து டோட்டலாக நமக்கு வந்து 5 கவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஹூக்கோட கவுண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் பட்டியோட ஹைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஹூக் பட்டியோட ஹைட் வந்து 7க்குள்ளே கொடுக்குறீங்க, மேக்ஸிமம் 7 inches தான் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 5 ஹூக் கொடுத்தீங்கனாலே போதும். இல்லை ஒரு 7.25, 7.5, 8 அப்படியெல்லாம் இந்த ஹூக் பட்டியோட ஹைட் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக 6 ஹூக்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? 5 தான் எல்லாத்துக்கும் 5 கிடையாது. 7 வரைக்கும் இருக்கிற ப்ளவுஸஸ்க்கு தான் 5. ஏன் அப்படின்னா இந்த ஹூக் பட்டியோட ஹைட் அதிகமாக ஆக ஆக நீங்கள் வெறும் 5 தான் கொடுத்தீங்கன்னா இந்த ஹூக்குக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், லைக் ஓப்பன் ஆன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா 6 ஹூக் கொடுக்கணும். ஸோ நான் இதுக்கு வந்து 5 தான் கொடுக்க போகிறேன். இந்த த்ரெட் வந்து நீங்கள் ஆக்சுவலாக ப்ளவுஸோட கலர்லேயே தான் போடணும். நான் இதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியணுன்றதுக்காக இந்த ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது ஊசி. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு 3 ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போறேன். இந்த ஒரு நூலும் ஒரு ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது 1, 2 அண்ட் இது மாதிரி ஒரு 3. லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு அளவுக்கு கை வந்து இந்த அளவுக்கு போனால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கான லென்த்தை எடுத்துக்கோங்க. நான் அது வீடியோன்றதுனால ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், கவுண்டிங் தெரியுதான்னு 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 ஸ்டாண்ட்ஸையும் இந்த நீடில் கோக்க போகிறோம். இப்போ இது டபுள் ஃபோல்ட் ஆகுமா? இப்போ டபுள் ஃபோல்ட் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் வரும்? நமக்கு 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். 6 ஸ்டாண்ட்ஸ் வரும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எண்டிங்கில் ஒரு நாட் கொடுத்துக்கோங்க. இந்த நாட் நீங்கள் நார்மலாக கையில் முறுக்கி கொடுப்பீங்க இல்லையா, இது வந்து ஒரு ஹூக்குக்கும் ஒரு காஜாக்குமே பண்ணணும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். இப்போ வந்து த்ரெட் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம் எங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், 5 ஹூக் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த 5ன்னும் போது என்ன பண்ண போகிறோம், 1, 2 இதுக்கு சென்டரில், இது 2த்துக்கும் சென்டர், இது 2த்துக்கும் சென்டர். இப்போ நீங்கள் இதை ஈஸியாக வந்து லைக் டேப்பெல்லாம் வச்சு மார்க் பண்ணணும்னு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், இந்த எட்ஜில் ஒரு மார்க் பண்ணுறேன். இது வந்து காஜா சைடு. ஸோ இப்போ இதை இந்த பக்கம் இந்த லாஸ்ட்டில் ஒன்று பண்ண போகிறேன். இப்போது இந்த 2 டாட்ஸையும் இப்படி கரெக்டாக ஈக்குவலாக வச்சு இப்படி இந்த இடம் தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இங்கே ஒரு மார்க். தென் இந்த 2 ஃபோல்டையும் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுனால நான் பிளாக்ல பண்ணுறேன். நீங்கள் எதனா ஒயிட்லேயே பண்ணிக்கோங்க. 4, மெயினாக எல்லாருக்குமே ஹூக் காஜாலாம் கட்ட தெரியும். இந்த பிளேசிங்காக தான் மெயினாக நான் சொன்னேன். இப்போ நான் எங்கே மார்க்ஸ் வச்சுருக்கேன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இந்த காஜா பட்டியோட உள்பக்கம் எங்கே ஸ்டிச் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்டிச்சை அப்படியே பக்கத்தில் ஒட்டி நான் மார்க் போட்டிருக்கேன். கரெக்டாக நிறைய பேர் இந்த கார்னரில் கட்டுவாங்க, இல்லை இந்த சென்டரில் கட்டுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக தப்பு. நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட க்ளோசிங் கவரேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது 100%. ஸோ அதனால் நீங்கள் எந்த மெத்தடில் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த காஜா கட்டும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிச்சை ஒட்டின மாதிரி தான் என்ன ஆகணும், காஜா வந்து பிளேஸ் ஆகணும். ஹூக்குக்கும் அதே மாதிரி தான். ஹூக்குக்கு இன்னர் ஸ்டிச் எது? இதுதான் இன்னர் ஸ்டிச், ஆமாவா? இது அவுட்டர். ஸோ இப்போ ஹூக்குக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்பக்கம் பார்த்த மாதிரி மார்க் பண்ண போகிறோம். மற்றபடி நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணியே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை 6 ஹூக் வைக்க போகிறீங்க, 6 காஜா கட்ட போகிறீங்க அப்படின்னா இருக்கிறத 6ஆக ஈக்குவலாக டிவைட் பண்ணி மார்க்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? மார்க்ஸ் முன்னாடியே போடுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு காஜாக்கும் நீங்கள் சென்டர் பார்த்து வச்சு பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹூக்கை மட்டும் என்ன பண்ணுவோம், லைட்டாக நீக்கி விடுவாங்க இல்லையா, அது மாதிரி நீக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்க, இது க்ளோஸ்டாக இருக்கா உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல நடுவில் ஹோலே இருக்காது இந்த இடத்துல. ஸோ நம்ம காஜா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம காஜா உள்ளே போகிற அளவுக்கு நீக்கி விட்டுக்கணும் கொஞ்சமாக, நிறைய கிடையாது. இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ லைட்டாக ஹோல் தெரியுதா, அது உள்ள காஜா போயிடும். இந்த மாதிரி எல்லா ஹூக்ஸையும் கட்டுறதுக்கு முன்னாடியே நீக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாம் ரெடி. இப்போ ஃபஸ்ட்டு காஜா கட்டிடலாம். இந்த டாப் காஜா கட்டுறீங்க இல்லையா, இப்போ இந்த டாப்பில் கட்டும் போது என்ன ஆகணும், நீடில் வந்து உள்ளேருந்து பாருங்கள், இந்த பேக் சைட்லேருந்து குத்தி மேலே எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த மேலே எடுக்க போகிற லைன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா, மேலே சும்மா ஒரே ஒரு பாயிண்ட்டு அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு மேலேருந்து அடியிலேருந்து குத்தி இப்படி மேலே நூல் எடுக்கிறேன். தெரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த முடிச்சு வந்து பின்னாடி இருக்குது. இப்போது அதே மாதிரி இந்த காஜாவோட லென்த் வந்து நல்லா நீட்டாக கட்டுவாங்க. அவ்வளோலாம் கட்டணும்னு இல்லை, ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கனாலே போதும், குட்டி குட்டியாக. ஏன்னா நீங்கள் ரொம்ப பெருசாக லென்த்தாக காஜா கட்டினீங்கனால லூஸ் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு என்ன பண்ணுறேன், குத்தி பின் பக்கம் இழுத்துட்டேன். தெரியுதா? இப்போ அகைன் பின்னாடி இருந்து எதில் இருந்து குத்துனீங்களோ அதே இடத்துல குத்தி ஃப்ரண்ட் சைடு எடுக்கிறேன், கொஞ்சம் பக்கத்துலேயே. ஃப்ரண்ட்டில் வருதா? ஸோ இப்போ அகைன் மேல் பக்கம். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் வந்து 2 டைம் ரிப்பீட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் திக்கராக ஒரு நூல் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம இதில் வந்து நாட்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டே வருவோம். இப்போ திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து முன்னாடி எடுக்கிறோம். ஸோ டோட்டலாக 2 டைம் உள்ளே போய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதை இப்படி திருப்பிக்கோங்க. உங்களுக்கு இந்த நாட்ஸ் போடும்போது காஜாக்கு வந்து இப்படி வச்சு போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடிலோட பேக் பக்கம் நல்லா நோட் பண்ணுங்கள், பின்னாடி பக்கம் இது வந்து ஷார்ப்பாக இருக்க சைடு, இது பின்னாடி பக்கம். இந்த பின்னாடி பக்கத்தில் இந்த 2 நூல்குள்ளார விட்டு வெளியில் எடுக்கிறேன். தெரியுதுங்களா? வெளியில் எடுத்து இந்த நாட் வர வர பொறுமையாக இப்படி இழுத்திங்கன்னா இந்த கார்னரில் ஒரு குட்டி நாட் மாதிரி விழுதா? இதுதான் ஒரு நாட் மாதிரி. இந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இந்த த்ரெட்டில் அந்த குட்டி குட்டி நாட் போட்டுக்கிட்டே வரணும். அப்புறம் அது ஒரு கயிறு மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ அகைன் திரும்ப செகண்ட் டைம் எடுக்கிறேன், திரும்ப அதை ஒட்டியாக நாட் போடுறேன். திரும்ப தேர்ட் டைம், இந்த ப்ராசஸே தான் ரிப்பீட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? எண்ட் வரைக்கும் போட்டாச்சு. எண்ட் வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கமாக என்ன பண்ணுறேன், இந்த ஊசியை குத்தி பின்பக்கம் ஊசி எடுக்கு. தெரியுதுங்களா? இந்த குட்டி குட்டி நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இதுதான். இப்போ பின்பக்கம் டர்ன் பண்ணி ஒரே ஒரு நாட் போட போகிறேன். இந்த நாட் போடுறதுக்கு கொஞ்சமாக இந்த துணியை எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு இங்கே ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இப்போ அகைன் இந்த ரிங்குள்ளே விட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஒரு குட்டி நாட் பின்னாடி விழும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, காஜா ப்ராசஸ் இதுதான். நான் இன்னொன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ பாருங்க,
அடியிலேருந்து குத்துறேன். அடியிலேருந்து எனக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட் தெரியுது, மேலே இழுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போடுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. கீழே குத்தி எது வரைக்கும் வரணுமோ குத்தி பின்பக்கம் இழுக்கிறேன். இப்போ பின்னாடி இருந்து எங்கே குத்தணுமோ, இது வந்து நீங்கள் ஒரு டைம் திருப்பி பார்க்கணுன்னு இல்லை. கீழேருந்து இப்படி நீட்டில் குத்துனீங்கன்னா கரெக்டாக வருதான்னு மேலேயே பார்த்துக்கலாம். மேல் பக்கம் எடுக்கிறேன். இப்போ இது செகண்ட் டைம். ரெண்டு டைம் குத்தியாச்சா? இப்போ இந்த தேர்ட் டைம் தான் கீழேருந்து குத்தி மேலே எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த ஊசியோட பேக் சைடு நாட் விழுதா? நீங்கள் இது இந்த நாட் போடும்போது தான் கொஞ்சம் ஸ்லோவாக இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக ஆல்ரெடி போட்ட நாட்டுக்கு பக்கத்தில் ப்ளேஸ் ஆகும். உங்கள் ஃபிங்கர் வேணால் இப்படி வச்சுக்கலாம், கரெக்டாக அது போய் செட் ஆகிறதுக்காக. என் வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கமாக குத்தி பின் பக்கம் எடுக்க போகிறோம். இப்போ தெரியுதுங்களா? இப்போ பின் பக்கம் நாட். ஓகே, காஜா அவ்வளோதான் நான் சொல்ல போகிறேன். மீதி 3 நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் அப்புறமா கட்டிடுறேன். இப்போ ஹூக்குக்கும் அதே மாதிரி என் நாட் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஹூக் வந்து இப்போ ஆல்ரெடி லைன் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்த மாதிரியே போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ கரெக்டாக இப்போ இந்த லைன் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஹூக்கோட இந்த எட்ஜ் வந்து இந்த ஸ்டிச் மேலே அப்படியே உட்காரணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹூக் மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். இதில் வந்து இந்த ஓட்டை போட்டு உள்ளே போகிறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும் ஹூக்குக்கு, சரிங்களா? பட் இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இதோட grip வந்து பெட்டராக இருக்கும். எதுவுமே நான் பண்ணலை, அப்படியே இதை ப்ளேஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்க கட்டை வரலில் இது இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த மேலேருந்து ஊசி பாருங்கள், அப்வர்டில் இருந்து ஃபேப்ரிக் உள்ளே போயிட்டு அந்த ஒரு ரிங் இருக்கு இல்லையா ஹூக்கில், இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் ரிங் வழியாக வெளியே வருது. ஸோ அகைன் ஊசி இந்த பக்கமாக போயிட்டு, எப்பயுமே ஹூக்கை பொறுத்த வரைக்கும் ஊசி வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கம் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், வெளிப்பக்கத்துலேருந்து ரிங்குக்குள்ளே விட்டு எடுக்கிறேன், வெளியிலேருந்து உள்பக்கம். த்ரூ அவுட்டாக இதையே என்ன பண்ணோம், அந்த ரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை ப்ராப்பராக கட்டினீங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த ரிங் தெரியாது, க்ளோஸ் ஆகிடும், த்ரெட்டு தான் தெரியும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டுட்டு வந்துடணும். ஒரு ரவுண்ட் போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த தண்டு மாதிரி இருக்கு இல்லையா பேஸு, இதுலேயும் என்ன பண்ணுறேன், இந்த பக்கத்துலேருந்து அடியிலேருந்து மேல் பக்கம் போட்டிங்கன்னா ஊசி மேலே வரும், மேல் பக்கம் எடுக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணணும். பக்கத்தில் அப்படியே குத்திட்டே வந்தீங்கன்னா இந்த எண்டுக்கு வரும். இப்போ இந்த லாஸ்ட்டாக உங்களுக்கு எண்டுக்கு வந்துருச்சு பாருங்கள், இங்கே ஃபுல்லாக நூல் இதுவாயிருக்கா? ஸோ இப்போ இந்த எண்டுக்கு வரும்போது மட்டும் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ இது வழியாக இப்படி எடுத்துகிட்டு இந்த ரிங்குக்குள்ளே விட்டுறணும். இந்த ரிங்குக்குள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக் விழும். அதுவே ஒரு எண்ணாட் மாதிரி தான் விழுந்துடும். இப்போ அகைன் என்ன பண்ணும், திரும்ப ஒரு சேஃப்டிக்காக குட்டியாக கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணால் அடுத்து ஒரு நாட் போட்டேன். இப்போ செட் ஆயிடுச்சு ப்ராப்பராக. இப்போ பாருங்கள், ஒன்றே ஒன்று மட்டும் லாக் பண்ணி காமிக்கிறேன். இந்த காஜாக்குள்ளே விட்டு
ஸோ நீங்கள் இப்படி காஜா கொக்கி கட்டிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் அந்த எட்ஜ் டு எட்ஜ் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். அதே மாதிரி இந்த நடுவில் வரக்கூடிய கேப்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, ஸோ ப்ராப்பராக இப்போ நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக ஹூக் அண்ட் காஜா கட்டி பார்த்துட்டு ப்ளவுஸ் வியர் பண்ணி பாருங்கள். வியர் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ரிவ்யூ சொல்லுங்கள். மேபி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுசஸில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது, எதனா டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வியர் பண்ணி பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன கரெக்ட் பண்ணணுன்றதை சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓவராலாக எபிசோட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் 3 டாட் ப்ளவுஸோடது. ஸோ இனிமேல் வரக்கூடிய எபிசோட்ஸில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பண்ணுறது, லைக் 3 டாட் ப்ளவுஸை வச்சு எப்படி போட் நெக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த எபிசோடோட நம்மளோட அந்த பேசிக் 3 டாட் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ த்ரூ அவுட்டாக வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க, வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கீங்க ஸ்டார்டிங்லேருந்து. லைக் அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்கன்ற ஈகராக வேறு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ கண்டினியூவாக இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. தாராளமாக எங்கள் சைட்லேருந்து இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.